பொதுவாக பார்களிலும் பப்புகளிலும் அடிதடிகள் நடப்பது வழக்கம். ஆனால் பெங்களூருவில் உள்ள பப் ஒன்றில் நடந்த இந்த அடிதடி வைரலாக மாற காரணம் நடிகை ஷில்பா ஷெட்டி தான். இந்திய அளவில் பிரபலமான நடிகையாக வலம் வந்தவர் ஷில்பா ஷெட்டி. இவர் பாலிவுட்டில் மட்டும் இல்லாமல் தமிழிலும் நடித்து வரவேற்பை பெற்றவர். சமீப காலமாக திரைப்படங்களில் நடிப்பதை நிறுத்திய ஷில்பா ஷெட்டி தனது ரசிகர்களுக்கு இன்ஸ்டா ரீல்ஸ் மூலம் காட்சி தந்து வருகிறார். நடிகையாக வலம் வந்த ஷில்பா கடந்த சில ஆண்டுகளாக தொழிலதிபர் அவதாரமும் எடுத்து வருகிறார். பல தொழில்களில் முதலீடுகளை செய்து லாபம் பார்த்து வருகிறார். இந்த நிலையில்தான் மோசடி வழக்கு ஒன்றில் ஷில்பா ஷெட்டி மற்றும் அவரது கணவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் மீண்டும் ஒரு பிரச்சனையில் ஷில்பா ஷெட்டியின் பெயர் அடிபட்டுள்ளது. கர்நாடக மாநிலம் பெங்களூரு நகரில் ஷில்பா ஷெட்டிக்கு சொந்தமான பப் ஒன்று செயல்பட்டு வருகிறது. இந்த பப்பில் 2 நாட்களுக்கு முன் திடீரென ஒரு பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. அதில் மது குடித்ததற்கு பணம் தருவது தொடர்பாக ஒரு கும்பல் வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் அவர்களுக்கும் பப் ஊழியர்களுக்கும் இடையே மோதல் ஏற்பட அங்கிருந்த பவுன்சர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தியுள்ளனர். இந்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைத்தளங்களில் வைரலான நிலையில் பப் ஊழியர்களுடன் மோதலில் ஈடுபட்டது பிரபல தொழிலதிபர் சத்யா நாயுடு என்பது தெரிய வந்தது. இவர் தொழிலதிபர் மட்டும் இல்லாமல் கர்நாடகாவில் செலிபிரிட்டியாகவும் இருக்கிறார். பிரபல தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் போட்டியாளராக கலந்து கொண்டு கன்னட மக்களிடம் பிரபலமானவர். இவர் பிரபல தொகுப்பாளினியை திருமணம் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்து பெற்றுவிட்டு 2ஆம் திருமணம் செய்து கொண்டுள்ளார். இதனிடையே பப்பில் நடந்த மோதல் குறித்து விளக்கமளித்துள்ள சத்யா நாயுடு, இந்த பப்புக்கு தனது நண்பர்களுடன் சென்றபோது சிறிய பிரச்சனை ஏற்பட்டதாகவும் இதில் யார் மீதும் தாக்குதல் நடத்தப்படவில்லை என்றும் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக எந்த புகாரும் அளிக்கப்படாத நிலையில் போலீசாரே தாமாக முன்வந்து வழக்கு பதிவு செய்துள்ளனர். இதில் தொடர்புடையவர்களை விசாரணைக்கு அழைத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.